45 வருடங்கள் சோர்வில்லாமல் நடமாடும் நூலகத்தை நடத்தி வரும் சோமசுந்தரம். மலக்கோட்டை மாநகரில் இவரோட பணி பலரால் அறியப்பட்டது. என்ட்ரிச்சி.com சாமானியர்களிலிருந்து சாதனையாளர்கள் வரை பதிவு செய்து கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு ஆளுமையும் அடையாளப்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் இப்பொழுது நடமாடும் நூலகத்தை நடத்தி வரக்கூடிய சோமசுந்தரம் ஐயாவை சந்திக்க இருக்கின்றோம். ஐயா வணக்கங்க ஐயா. சோமசுந்தரம் ஐயா அப்படின்னாவே மலக்கோட்டை மாநகரில் பல பேருக்கு விஐபிக்கு முதற்கொண்டு தெரிஞ்ச ஒரு நபராகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களோட பூர்வீகம் எதுங்கய்யா? சிவகங்கை மாவட்டம் பெரியகோட்டைங்கிறது. ஓஹோ. உங்கள் பெற்றோர்கள் பேர்? பேர் பெரியா தகப்பனார் பேர் லட்சுமணன், தாயார் பேர் வள்ளியம்மை. ஓஹோ. அப்பா என்ன தொழில் செய்தாங்க? அவர் நகை வியாபாரம் செய்தார். நகை வியாபாரம். உங்களுடன் பிறந்த சகோதர 4 சகோதரர்கள், 2 சகோதரர்கள். ஓஹோ. அவங்களோட வாழ்க்கை துணை ராஜேஸ்வரி. ஓஹோ. மக்கள் செல்வங்கள் எத்தனை? 2 பெண்கள், ஒரு மகன். மிக்க மகிழ்ச்சி. உங்களோட ஒரு குடும்பத்தோட ஒரு விவரங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் கல்வி பருவம்லாம் எங்கே கல்வி பருவம் தேசிய மேல்நிலைப் பள்ளி. ஓஹோ. எத்தனாவது வரை படிச்சிங்க? 11 வரைக்கும் படித்தோம். அப்போ தான் அதான் கடைசி SSLC. ஓஹோ. அதோட கடைசி நாங்கள் படிக்கிறதோட விட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் பிஎஸ்சின்ற இல்லாமல் +1 +2 ஆரம்பிச்சோம். கடைசி பருவம். ஒரு பள்ளி பருவம் முடித்த உடனே ஒரு நடமாடும் நூலகம் அந்த ஒரு தொழில் ரீதியாக பயணிக்கக்கூடிய சூழல் எப்படி உங்களுக்கு வந்தது? பள்ளிக்கூடம் முடிகிறதுக்கு முன்னாடி இல்லை, பள்ளிக்கூடம் நடந்துகிட்டு இருக்கிறப்பவே காலையிலையும் மாலையிலையும் ஓஹோ இந்த பேப்பர் போடுறது, புஸ்தகங்கள் படிக்க கொடுக்குறது. வறுமை வீட்டில் வந்து வெளியில் போகணும், சாப்பாட்டுக்குன்னா பணம் வேணும். அதுக்காக அந்த வறுமைக்காக இது ஆரம்பிச்சிது. விளையாட்டு இது தொழிலாக ஆரம்பிக்கணும், சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட வேலை இல்லை. புஸ்தகம் படிக்கும் ஆர்வம் எனக்கும் உண்டு. நிறையா சிறு வயசில் காமிக்ஸ் புஸ்தகங்கள், கதை புஸ்தகங்கள் வாங்கி அம்பளிமம்மா, பாலமித்ரா, பூந்தலி அந்த காலத்தில் அது மாதிரி புஸ்தகங்கள் வந்து கொண்டு இருந்துச்சு. கோகுலம் தமிழில் அது மாதிரி புஸ்தகங்கள் வாங்கி படிக்கிற காலத்தில் இருந்துட்டு நிறைய புஸ்தகங்கள் செஞ்சோன்னா அப்போ தியேட்டர்களுக்கு போவோம். படம் பார்க்குறது எல்லாத்துலேயும் அப்போ திருச்சியில் ஒரு 45 தியேட்டர்கள் இருந்தன. எல்லா தேட்டர்லையும் போய் உடனே இன்றைய காலகட்டம் மாதிரி டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு போக முடியாது. அங்கே போய் காத்திருக்கணும். 3/4 மணி நேரம் காத்திருந்தால் தான் உள்ளே விடுவாங்க தியேட்டருக்குள்ளார. அந்த நேரங்களில் புஸ்தகங்களில் காத்திருக்கவங்கள்ட்ட ஒவ்வொருத்தட்டையாவது படிக்க கொடுக்குறேன் ஒரு ஆர்வம் வச்சிருக்க புஸ்தகங்களை பார்த்து. நீங்கள் ஒரு பள்ளி பருவம் படிக்கிறீங்க, தேசிய கல்லூரி அந்த பள்ளியில் ஒரு ஆரம்பத்திலே அப்போ ஒரு நூலகத்தை கொடுத்து எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நூலகத்தை கொடுத்து இல்லைங்க, இந்த காசு வருதுன்றதை வச்சு பள்ளிக்கு மேடம் படிக்கிறோம். இதில் அதான் அப்போ ஒரு ஆரம்பத்தில் 75 வருஷத்தில் 1975ஆம் வருடத்தில் இப்போ ஒரு புத்தகத்தை ஒருத்தர்கிட்ட வாடகைக்கு கொடுக்கும்பொழுது எவ்வளோ தொகை வரும்? ₹2. மாதம் ஒன்றுக்கு ₹2. ஓ, மாதமே ₹2. மாதம் ஒன்றுக்கு ₹2. ஆனால் நீங்கள் 30 நாள் 30 நாட்கள் எத்தனை புத்தகம் தருவீங்க நீங்கள்? அப்போ ஒரு நாளைக்கு 2 புத்தகங்கள் கொடுக்கும். 2 புத்தகம். அப்போ ஒரு 2 புக்கு வாங்கணும்னா ஒரு புத்தகத்தோட அடக்க விலை எவ்வளோ வரும்? புத்தகத்தோட அடக்க விலை ₹10 ஒரு 2 புத்தகத்தோட விலை. ஓ, 2 புக்கு ₹10 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ₹300 உள்ளதை ஆனால் நீங்கள் அதை வாடகை கொடுக்கும்போது ஒரு ₹2 ஊதியம் தருவீங்க. ₹2 தான். உங்களோட முதலீடானது ஒரு வீட்டுக்கு ₹300ங்கிற மாதிரி வரும். எத்தனை வீட்டுக்கு போட்டீங்க? அப்போ நான் ஆரம்பித்த கட்டத்தில் ஒரு 74 வீட்டுக்கு போனோம். ஓஹோ. எந்தெந்த பகுதி போயிருந்தீங்க? எல்லா திருச்சியில் அனைத்து பகுதிகளுக்கும் மலக்கோட்டை, சிந்தாமணி, ஸ்ரீரங்கம், இங்கிட்ட மேலே சிந்தாமணி, இங்கிட்ட உறையூர், தில்லைநகர், குமரன் நகர், சீனிவாசன் நகர், அதுக்கடுத்து அங்கிட்ட எடுத்துகிட்டு மன்னார்புரம், கருமண்டபம், மன்னார்புரம், பாலக்கரை, சுப்பிரமணியபுரம், டோல்கேட்டு, அந்த திருச்சியை சுற்றி உள்ள மாநகராட்சியை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளுக்கும் போவாங்க. ஒரு 15 வயசில் இந்த பணியை நீங்கள் ஆரம்பிச்சிங்க தொழிலாகவே. அது எப்போ மாறினுச்சிங்க உங்களுக்கு? தொழில்னு மாறினது ஒரு 3 வருட காலங்களில் விளையாட்டாக இது மாதிரி பண்ணியிருந்தோம். படிப்பு காலம் அந்த 78ஓட முடிஞ்சிச்சு. சரி. அதுக்கப்புறம் இது முழு நேர தொழிலாக அப்படியே ஆரம்பிச்சது 78ல். இப்போ இன்றைய வரை நீங்கள் செய்கிறீங்க. உங்களோட வாழ்க்கை துணை நடமாடும் நூலகத்தை நடத்துகிறத எப்படி அவங்க பார்க்குறாங்க? வாழ்க்கை துணை இல்லாமல் நாங்கள் இல்லவே இல்லை. அவங்களோட பாதுகாப்புலையும் அவங்க கொடுக்குற புத்துணர்ச்சியும் அவங்க எனக்கு அளிக்கிற உணவுலையும் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அவங்க வச்சு தான் எல்லாமே. இந்த தொழில் அவங்க எப்படி பார்த்தாங்க? அவங்க பார்த்ததே இதனோட சாராம்சம் விருப்பப்பட்டு தானே பார்க்குறாங்க. எனக்கான ஹெல்ப் பண்ணுறது பூரா அவங்க தான். வேணுங்கிற புத்தகத்தை பிரிக்கிறது வேண்டாங்கிறது எல்லாமே அவங்க தான் செய்வாங்க அந்த வேலையெல்லாம். இப்போ நீங்கள் அந்த புத்தகம் போடும்பொழுது ஒரு நாளைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்வீங்க? அப்போ சைக்கிளில் போகிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் போவோம் ஒரு நாளைக்கு. ஆமாம், ஒரு நாளைக்கு. இப்போ வண்டியிலன்னு போகிறப்போ
இப்போ காலகட்டத்தில் மாறி இருக்கும். ஸ்கூட்டர் பைக்கில்ன்றப்ப 120 கிலோமீட்டர் கிட்ட வருது. அப்போ வந்து 70 கிலோமீட்டர் இருக்கும். 70 கிலோமீட்டர் திருச்சியை சுற்றுறதுன்றது திருச்சியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு நாளில் போய்ட்டு வருவோம். ஓஹோ. அந்த 74 பேருக்கும் ஒரு நாள் ஆகும். இன்னைக்கு 700 பேருக்கும் ஒரு நாள் தான் ஆகும். ஓஹோ. இப்போ நீங்கள் முன்னே நீங்கள் ஒரு 15 வாடிக்கையாளர்களை வச்சு நீங்கள் ஆரம்பிச்சு 74 இப்போ எவ்வளோ வாடிக்கையாளர்கள் இருக்காங்க? இப்போ வந்து கிட்டத்தட்ட என் வாடிக்கையாளர்கள் 2000 பேர் கிட்ட இருப்பாங்க. ஓஹோ. ரொட்டேஷனில் வந்துட்டு இருக்கோம். இப்போ கொரோனா காலத்தில் மிகவும் பத்திரிகை துறையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது எங்கள் பாதிப்பும் உண்டு. 700 பேர் இப்போ இருக்கிறாங்க. அதாவது நூலக வாசகர்கள், நடமாடும் நூலகத்தின் வாசகர்கள் 700 வாசகர்கள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன மாதிரி நூல்கள்லாம் நீங்கள் கொடுப்பீங்க? அவங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு அவங்க விருப்பப்பட்டதான் நாங்கள் கொடுப்போம். எங்களோட விருப்பமே கிடையாது. அவங்க மக்களோட என்ன ரசனையோ அவங்களுக்கு தேவையான புத்தகம். இப்போ ஒரு நூல் இப்போ நம்ம வாங்கணும் அப்படின்னா அந்த அதுக்கு இப்போ தற்பொழுது மாதத்துக்கு எவ்வளோ நீங்கள் வாடகை? 250 ரூபா வாங்குவோம். ஓ, 2 நூல்கள்னா 450 ரூபா வாங்குவோம். ஓஹோ. ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு 250 ரூபா வாங்குவோம். ஓஹோ. அது எத்தனை மணிக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுப்பீங்க? எப்படி வாங்க? காலையில் கொடுப்போம். காலையில் 6 மணிக்கு எங்களுக்கு பணி துவங்கும். மத்தியானம் 2 மணி வரைக்கும் அந்த பணி நடக்கும். தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் நடக்கும். ஒரு வீட்டுக்கு அன்றைக்கி போகிறேன்னா இன்றைக்கி போகிற டயத்துக்கு நாளைக்கு அதே டயத்துக்கு போகணும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்து ஒவ்வொரு இடமா ஜங்ஷன் மத்திய பேருந்து நிலையத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஜங்ஷனில் புக் எடுத்து ட்ரெயினில் புக்கு வருது, அதை பிரித்து எடுத்து சரி பார்த்து கோத்து எல்லாம் கொண்டு போய் வீடுங்களுக்கு கொண்டு போய் 6 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆரம்பித்தோன்னா கண்டோன்மெண்ட் பகுதியிலேருந்து அப்படியே ஆரம்பித்து ஒவ்வொரு ஏரியா வருது. இப்போ நீங்கள் தினசரி நாளிதழ், வார இதழ், மாத இதழ், அதே மாதிரி பெண்கள் பத்திரிகை, ஆன்மீக பத்திரிகை, அரசியல் பத்திரிகை, அனைத்தும் புலனாய்வு பத்திரிகை முதற்கொண்டு நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதில் நீங்கள் சுவாரஸ்யமான சம்பவம்னு எது சொல்லுவீங்க? ஏன்னா இந்த நடமாடும் நூலகத்தை வந்து ஒரு முன்னோடியாக தான் இப்போ நீங்கள் செயல்படுத்துறீங்க. இப்போ வர உள்ளது வந்து இப்போ டிஜிட்டல் உலகமாக மாறக்கூடிய காலகட்டத்தில் நடமாடும் நூலகத்துக்கு எவ்வளோ மாதிரி படிக்கக்கூடிய ஆர்வத்தை வந்து அந்த காலத்துலேருந்து உருவாக்கியிருக்கோம். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் முடியாத காரணத்தினாலும் தான் எங்கிட்ட இருக்க வாடிக்கையாளர்கள் வந்து விலகி போகிறாங்க. மற்றபடி ஒரு மீடியா வந்தும் எங்களோட இதில் வந்து பாதிப்பு எந்த விதத்துலையும் இல்லை. ஆனால் கொரோனா வந்ததுலேருந்து கொஞ்சம் பாதிப்பு வந்து ஒரு 50% பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வருது. இப்போ தான் அது வந்து மீடியா வந்து கொரோனான்னு பயந்தாங்க ஜனங்க பூரா. அப்போ ஒரு பரப்பிட்டாங்க. புஸ்தகங்களால பரவுது, பேப்பர்னால பரவுதுன்னு ஒரு நம்பிக்கையில்லாதனத்தை வந்து ஜனங்கள்கிட்ட உருவாக்கிட்டாங்க. அதனால் வந்து அதனோட பாதிப்பு கொஞ்சம் எங்களுக்கு இருந்துச்சு. அது இப்போ நாளடைவில் சீராகிட்டு வருது. ஒரு 45 வருடம் ஒரு நடமாடும் நூலகத்தில் நீங்கள் சாதனைன்னு என்ன நினைக்கிறீங்க? சவால்னு என்ன நினைக்கிறீங்க? சாதனை வந்து வறுமையை போக்கியிருக்கோம். உங்களோட குடும்ப வறுமையை போய்க்கிருக்கோம். அனைத்தும் என் மக்கள் எங்கள் திருமணம், மக்கள், கல்வி செல்வம், திருமண செல்வம் அனைத்தும் இந்த தொழிலை வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எதுவுமே கேவலமாக நினச்சதில்லை. இந்த வாழ்வாதாரம் உயிர் நாடியே இதுதான். இதை வச்சு தான் நாங்கள் படிச்சிருக்கோம். இதை வச்சு மற்ற பயனடைஞ்சிருக்கோம். அந்த வாடிக்கையாளர்களை விட்டு மற்ற தொழில்களும் மற்ற இதுகளும் விரிவடைஞ்சிருக்கோம், வளர்ந்துருக்கோம் நல்லா. இப்போ நீங்கள் இந்த நடமாடும் நூலகத்தை எது உங்களுக்கு ஒரு முன்னோடியாக? ஏன்னா 75லலாம் நடமாடும் நூலகம் நடத்துறதுங்கிறதெல்லாம் ஒரு புதுமையாக தான் பார்க்கப்பட்டிருக்கும். அப்போலாம் ரொம்ப வெகு சிலர் தான் இருந்திருப்பாங்க. இப்பயுமே நடமாடும் நூலகத்துக்கு ஒரு சிலர் தான் இருப்பாங்க. கஷ்டப்பட விரும்புறதில்ல. கஷ்டமான தொழில், எங்கேயும் போக முடியாது வெளியில் அதிகமாக. ஏன்னா 4 பருவ காலத்தையுமே நீங்கள் எதிர்கொள்ளணும். எல்லாத்தையும் எதிர்பார்த்தா காற்று காலம், மழைக்காலம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலான காலம் தாங்க. அனைத்து நான் நினைவேன் என் பத்திரிக்கை நனையாமல் பார்த்தேன். அப்படிதான் போவாங்க. நீங்கள் நினைஞ்சாலும் பத்திரிக்கை நனையாமல் பார்த்து வாசகருக்கு போய் சேரணும். அப்படி தான் போயிட்டுருக்கோம். அதை பாதுகாக்கக்கூடிய அனைத்து மெட்டீரியலும் உபகரணங்களும் நான் 365 நாளும் ரெடியாக வச்சுருக்கேன். எப்போவுமே. இப்போ இந்த ஒரு நடமாடும் நூலகத்தில் வேறு என்ன நீங்கள் சொல்லணும்னு நீங்கள் சாதிச்சதுன்னு என்ன சொல்லுவீங்க? சாதிச்சதுன்றது வந்து அதான் சொன்னேன், வறுமையை போய்க்கிருக்கோம். இதை வச்சு மக்களோட அவ்வளோ ஊரில் திருச்சியில் உள்ள அனைத்து தரப்பினரையும் எனக்கு நன்மதிப்பை பெற்று. இந்த 45 வருஷத்தில் சுவாரஸ்யமான ஒரு வாசகர்கள்லாம் சந்திச்சது உண்டா? அதாவது மிகப்பெரிய ஆளுமைன்னு நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து புத்தகம் இப்போ ஆளுமை மினிஸ்டர்ஸ் நல்லசாமி கொடுத்துருக்கோம். மேயர் பாலகிருஷ்ணன் அவங்களாம் எங்கள் வாடிக்கையாளர். பழனியாண்டி துரைசன் அவங்க மேயர் அந்தம்மான்றது நாங்கள் பத்திரிகை கொடுத்துருக்கோம். ராமேஸ்வரி நல்லசாமி எங்கள் வாசகர்கள். திருச்சியில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் என்னுடைய வாடிக்கையாளர்கள். பெரிய மருத்துவர்களும் எல்லா மருத்துவர்களும் என்னுடைய வாடிக்கையாளர். அதுக்கு தெரியும். அனைத்து தொழிலதிபர்களும் என்னுடைய வாடிக்கையாளர்கள். எல்லா பெரிய ஆளுகளும் எல்லா தொழிலதிபர்களும் எல்லா தரப்பட்ட மக்களும் என்னோட வாடிக்கையாக இருந்திருக்காங்க. அதனால்
பெரிய மனுஷன் சின்ன மனுஷன் எல்லாருமே எனக்கு ஒரு சமமான ஒரு அந்தஸ்து. அவர்களும் என்னை மரியாதையாக நடத்துவார்கள். அதுக்கான மரியாதை கிடையாது. பத்திரிகைக்காரன், பேப்பர்காரன் அந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இல்லாமல் குடும்ப நண்பராக என்னை நினச்சிக்கிட்டேன்னா அதனோட ஆர்வம் பத்திரிகை துறையில் எனக்கு ஆர்வம் வந்தது அதுதான். எல்லாருமே வந்து நம்மளை வந்து எதிர்பார்க்குறாங்க, மதிப்பு கொடுக்குறாங்க. அதை வச்சு தான் எனக்கு வாழ்வாதாரம். அவங்க குடும்ப நண்பராக தான் பார்ப்பாங்க. ஒரு 45 வருடம் ஒரு நடமாடும் நூலகமாக செயல்பட்ட உங்களுக்கு எந்த அமைப்பாவது உங்களுக்கு ஒரு பாராட்டுதல் அந்த மாதிரி யாரும் இது பண்ணியிருக்காங்க? ஹிந்து பத்திரிகையில் என்னை அங்கீகரித்து அது பேட்டி எடுத்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அச்சு ஊடகத்தில் பத்திரிகைகள் அது எனக்கு சம்மந்தப்படாத ஒரு துறை. அது எனக்கும் பேப்பருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவங்களுக்கு எனக்கும் தொடர்பும் கிடையாது. நான் நடத்துவதெல்லாம் பத்திரிகையும் புஸ்தகங்களும் இதுதான். அவங்க ஹிந்து பத்திரிகையிலேருந்து வர எந்த பத்திரிகையும் நான் ஆனதில்லை. என்னோட நடவடிக்கையில் அவங்க கவனித்து யார் மூலமாக தெரிவித்து அவர்களாக வந்து நகலா நயனார் என்ற சீஃப் ரிப்போர்ட்டர் அவங்க வந்து பேட்டி எடுத்து அவங்க இப்போ நம்ம திருச்சி அவங்க வந்து பத்திரிகை துறையில் வந்து அதில் வந்து பேட்டி எடுத்தாங்க. டேனியல் சைமன் அவர் ஒருத்தர் அவர் வந்து பேட்டி எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து இப்போ பேப்பருக்கும் புஸ்தகத்துக்கும் சம்மந்தப்படாத துறைகள் தான் என்னை வந்து வெளிப்படுத்தி வெளியுலகத்துக்கு அடையாளம் காட்டி அது எனக்கு ஒரு புத்துணர்ச்சி இருந்துருக்கு. அதனோட பத்திரிகைகள் கொடுத்தோன்னா ஒரு அங்கீகாரம் கிடைச்சது எனக்கு பெரிய ஒரு சாதனையாக இருக்குது. ஒரு மிதிவண்டியில் பயணம் செஞ்சவங்க இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சினால் இப்போ வந்து ஒரு இருசக்கர வாகனம் மோட்டார் வாகனத்தில் பயணம் செய்கிறீங்க. இப்போ எப்படி அந்த தொழில் நீங்கள் பார்க்குறீங்க? தொழில் வந்து மிதிவண்டியில் பார்க்குறப்ப எங்களுக்கு செலவினங்கள் கம்மி, வருமானங்கள் வந்து நிறைவான வருமானம். மிதிவண்டியில் இருக்கப்போ அதுக்கு ஒரு முதலீடு போடுற மாதிரி தினைக்கும் அதுக்கு வந்து சாப்பாடு போடுற மாதிரி தீனி போடுற மாதிரி வண்டிக்கு தீனி போட்டுருக்கோம். அதுதான் ஒரு பாதிப்பு. மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அதிகமான வேகம் உடலில் வந்து அவ்வளோ சோர்வு காண்பதில்லை. வண்டியில் போகிறப்ப சோர்வு வரும், அசதி வரும், செலவினங்கள் இல்லை. இதில் மாட்டுறப்ப ஏதோ ஒன்று இழந்து ஒன்றை பெறுறோம். அப்படி தான் வருமானத்தை இழக்கிறோம். வருமானத்தில் வர்ற பங்கை வண்டிக்கு நம்ம செலவினம் பண்ணுறோம். அப்போ உடல் சோர்வு இல்லை. அப்போ வருமானத்துக்கு வண்டிக்கு எதுவுமே செலவு இல்லை. எல்லாமே நம்மளை காப்பாற்றுனது சைக்கிள். உடல் சோர்வு வந்துச்சு, அது இயற்கை. அது படி தலை குனிந்து படி, நீ தலை நிமிர்ந்து நடப்பதற்கு தலை குனிந்து படி என்று பெரியோர்கள் சொல்லுவாங்க. ஆனால் திருச்சி மாநகரையே இவர் ஒரு நாளைக்கு 74 கிலோமீட்டர் மிதிவண்டியிலேயே சுற்றி வந்திருக்கின்றார். தெருவாக வந்திருக்கின்றார். அதற்கு இவரது இளம் வயது ஒரு வறுமை காரணமாக இருக்கின்றது. செய்யக்கூடிய தொழில் எதுவுமே இழிவில்லை. அதை தொடர்ந்து செய்தால் அனைவருமே செல்வந்தர் ஆக முடியும். நடமாடும் நூலகத்தை முன்னுதாரணமாக நடத்திய ஒருவர் 45 ஆண்டு காலம் 74 வாசகர்களை வைத்திருந்தவர் இப்பொழுது 700க்கும் மேற்பட்ட வாசகர்களுடன் தன்னம்பிக்கையுடன் இன்றும் மோட்டார் வாகனத்தில் சோர்வில்லாமல் சுற்றி வருகின்றார். நடமாடும் நூலகத்தை நடத்தி வரக்கூடிய சோமசுந்தரம். வாழ்க்கையில் வெற்றி பெற அனைவருக்குமே தன்னம்பிக்கை ஒரு முக்கியமான அம்சமாகவே இருக்கின்றது. அந்த வகையில் நடமாடும் நூலகத்தை நடத்தக்கூடிய சோமசுந்தரம் முன்னுதாரணமாகவே திகழ்கின்றார். தற்பொழுது நடமாடும் நூலகம் நடத்தி வரும் சோமசுந்தரத்துடன் NTRICHI.com வெற்றி செல்வன்.